இப்ப நம்ம பார்க்க போற நாவல் எழுத்தாளர் தமிழ் வெண்பா அவர்களின் முதல் நாவலான தென்றலே திரும்பிவிடு. தென்றல் 13. மீண்டும் உன்னை காண வேண்டும் என்ற காரணத்திற்காகவே தினமும் கண் விழிக்கிறேன் நான். தன்னவளின் நினைவில் மூழ்கியிருந்த மகிழனுக்கு நடுஜாமம் தாண்டியதும் தெரியவில்லை. நீண்ட சரவடியின் சத்தத்தில் தன் நினைவில் இருந்து மீண்டவன் மணியை பார்க்க நேரம் அதிகாலை 3 தொட்டிருந்தது. கண்களில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடியே பால்கனிக்கு வந்து கீழே எட்டி பார்த்தான். 4 சிறுவர்கள் மீண்டும் ஒரு நீண்ட சரத்திற்கு நெருப்பு வைக்க அது வெடித்து சிதறியது. நடு இரவில் கூட பட்டாசு வெடித்து கொண்டாடும் அந்த குறும்புக்கார சிறுவர்கள் மீண்டும் அவனின் கண்ணம்மாவை தான் அவனுக்கு நினைவுபடுத்தினர். இப்படிதான் ஒரு தீபாவளிக்கு அவள் ஊருக்கு சென்றிருக்க அவளை பார்க்க ஒரு வாரத்துக்கும் மேலானது. அவள் வர சொன்னாள் என சிவன் கோவிலுக்கு சென்று காத்திருந்தான் மகள். அவள் வர தாமதமாகவே கோவில் குளக்கரையில் சென்று அமர்ந்தான். அவன் கொஞ்சம் அசட்டையாக எதையோ வெடித்து பார்த்து கொண்டிருக்க அவன் அருகே நீண்ட சரம் வெடிக்கும் சத்தம் வரவே பதறி எழ முயன்றவன் நிலை தடுமாறி குளத்திலேயே விழுந்திருந்தான். அவனுக்கு முன்பே அங்கு வந்திருந்த யாழ் அவன் காணாத வண்ணம் ஒளிந்து கொண்டாள். அவன் அசந்த நேரம் சரவெடி ஒன்றை கைகளில் கொளுத்தி அவன் மீது தூக்கி போட்டிருந்தாள். அவள் தண்ணீரில் விழுந்து மொத்தமாக நினைந்து எழுந்து வந்தவனை பார்த்தவள் சிரித்து கொண்டே, இதுக்கே இப்படி பயப்படுறியே, உன்னை கட்டிக்கிட்டு நான் என்னத்த பண்ண போறேனோ என்றபடியே மீண்டும் கலகலவென நகைக்க தொடங்கி இருந்தாள். அவளின் செயலில் கோபம் கொண்டு முறைக்க முயன்று முடியாமல் அவளின் சிரிப்பில் தோற்று, ராட்சசி, என் செல்ல ராட்சசி என முணுமுணுத்து கொண்டே மேலே வந்தான் மகள். இந்த நினைவில் அழகான குறுநகை ஒன்று அவன் இதழ்களில் ஒட்டி கொண்டது. என் செல்ல ராட்சசி, சீக்கிரமே உன் மாமா உன்கிட்ட வந்துடுறேன் சரியா என அவன் மனதில் இருந்த ராட்சசியிடம் கேட்க அந்த ராட்சசி சந்தோஷத்தோடு வேகமாக தலையாட்டினாள். அதே நேரம் அவன் அறை கதவு தட்டப்படவே எழுந்து சென்று திறந்தான். வெளியே நின்ற மதுவோ, சாமி கும்பிட்டு என்ன வச்சுக்க, அம்மா கூப்பிடுறாங்க வா என்று அவனை பார்க்காமலே கூறிவிட்டு சென்றாள். பின் தவறே செய்யாத தன் உயிர் தோழியை அல்லவா தண்டித்து விட்டான் அவள் அருமை அண்ணன். அவளும் எத்தனை முறை கூறியிருப்பாள் யாழை சந்தித்து என்ன நடந்தது என்று கேட்க சொல்லி. அப்போது அதை செய்யாமல் இப்போது அழுது புலம்புகிறானே என்ற வருத்தம். அவனால் தானே தன் அண்ணனை திருமணம் செய்து கொண்டு என்றும் தன்னுடன் கூடவே இருப்பாள் என்று எண்ணிய உயிர் தோழியை காணக்கூட முடியாமல் போனது. அந்த கோபம் இருக்காதா என்ன? அவளை எப்படி சமாதானப்படுத்துவது என்று யோசித்து கொண்டே இறங்கி வந்தான் மகள். கீழே வழக்கம் போல சாமி படங்களின் முன்னே அனைவருக்கும் எடுக்கப்பட்ட புது துணிகள் மஞ்சள் தடவி வைக்கப்பட்டிருந்தது. அதில் யாழுக்கான உடைகளும் அடங்கும். இது எப்போதும் நடக்கும் பழக்கம்தான். அவளை மகள் காதலிக்க ஆரம்பித்ததிலிருந்து அவளையும் அந்த குடும்ப உறுப்பினர் ஆக்கியிருந்தார் வாணி. அந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ள விரும்பவில்லை அவர். பக்கத்திலேயே நல்லெண்ணெயும் சீகைக்காயும் வைக்கப்பட்டிருந்தது. சாமியை கும்பிட்டு தலையில் எண்ணெய் வைத்து விட்டார் வாணி. அப்பா எங்கம்மா என்ற மகளிடம், அந்த மனுஷனுக்கு நாமெல்லாம் கண்ணுக்கு தெரியுமா, ஏதோ பிசினஸ் மீட்டிங்னு நேற்று நைட்டே கிளம்பிட்டாரு என்றார் வாணி ஆதங்க குரலில். மகளின் தந்தை சத்தியமூர்த்தியும் கவினின் தந்தை நடராஜனும் இணைந்து ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். இருவரும் ஒன்றாகத்தான் தொழிலை தொடங்கினர். அன்று முதல் இன்று வரை வருமானத்தில் கொடி கட்டி பறக்கும் ஒரு தொழில் இல்லையா அவரின் நிறுவனம். லாபத்தை மட்டுமல்லாது மக்களின் மத்தியில் நன்மதிப்பையும் பெற்றிருந்தது. மகளும் கவியும் அதை எடுத்து நடத்த வேண்டும் என்பதுதான் பெற்றவர்களின் ஆசை. ஆனால் அவர்களுக்கு அதில் விருப்பம் இல்லாததால் சில வாக்குவாதங்கள், சண்டைகள், உண்ணாவிரதங்களுக்கு பிறகு நண்பர்கள் இருவரும் டெக்ஸ்டைல்ஸ் தொழிலை தொடங்கியிருந்தனர். இந்த 4 ஆண்டுகளில் நல்ல முறையில் அதை முன்னேற்றியும் இருந்தனர். ஒரே ஒரு கடையுடன் தொடங்கிய அந்த தொழில் 5 கிளைகளை கொண்டு வளர்ந்து நிற்கிறது. 6வதாக இப்போது கொடைக்கானலிலும் புதிதாக ஒரு கிளை திறக்க உள்ளனர். இங்கு அவர்களின் கடின உழைப்பும் நேர்மையும் பொருட்களின் தரமும் முக்கிய காரணமாகியது. யாழை மறக்க வேண்டிய தன்னை முழுதாக தொழிலில் ஈடுபடுத்தி கொண்டான் மகள். அவள் இல்லாத இந்த 3 வருட காலத்தில் மகள் இல்லம் வருவதே அரிதுதான். புது ஆடைகளை தன் மக்களிடம் கொடுத்து அனுப்பி வைத்தார் அந்த அன்பு தாய்.
என்னம்மா 4 மணிக்கு என்ன வச்சு குளிக்க சொல்ற? முடியாது போமா என இருவரும் ஒன்று போல சலித்து கொள்ள, நல்ல நேரம் முடிஞ்சிடும், ஒழுங்கா போங்க 2 பேரும், இல்ல அவ்வளவுதான் என குளியல் அறைக்குள் கழுத்தை பிடித்து தள்ளாத குறையாக அவர்களை அனுப்பி வைத்தார் வாணி. அவன் குளித்து உடைமாற்றி வர மது வாசலில் வெடி வைத்து கொண்டிருந்தாள். அவளை சீண்ட எண்ணியவன் பின்னாளில் இருந்து வெடி ஒன்றை கொளுத்தி அவள் மீது போட்டான். அதில் பதறி துள்ளி விலகி ஓடியவள், பாருமா இந்த எருமைய என்று தாயிடம் சரணடைந்தாள். நல்லா பாருமா, பார்த்துட்டு உன் பையனுக்கு கல்யாண கலை வந்துட்டான்னு சொல்லு என்றான் கேலியாய் மகிழ். உனக்கு என்னடா கண்ணு, சும்மா ஜம்முன்னு ராஜா மாதிரி இருக்க. மகனின் கன்னம் வலித்து நெட்டி முறைத்தார் வாணி. கேட்டுக்கோடி கழுத, தங்கையை சீண்டினான் அவன். நீ எப்பவுமே உன் சீமந்த புத்திரனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவ. நான் போறேன், நீங்க 2 பேருமே நல்லா கொஞ்சிக்கோங்க போங்க என கால்களை தரையில் உதைத்து சினுங்கியபடியே அங்கிருந்து சாப்பாட்டு மேஜைக்கு நகர்ந்தாள் அவள். தட்டுகளில் சாப்பாட்டை வைத்து கொண்டு அமர அந்த நேரம் அங்கு வந்த மகள் அந்த தட்டை தனதாக்கி கொண்டான். அம்மா என மது கத்தி ஊரை கூட்டம் ஏற்றிக்க, மறுபடியும் என்னடி உனக்கு, காலங்காத்தால உயிரை வாங்கிட்டு என அங்கு வந்து சேர்ந்தார் கலைவாணி. இவன் என் தட்டை புடுங்கிட்டான் என குற்றப்பத்திரிகை வாசித்தாள் மது. பாருமா, நம்ம கிட்ட கோபமா வர மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆளா சாப்பிட உட்காந்துட்டா தின்னி பண்டாரம் என மகள் அவளை வம்புக்கு இழுக்க, எங்க வீட்டுல நான் எப்ப வேணா சாப்பிடுவேன், உனக்கு எங்கடா வலிக்குது கருங்குரங்கு என அவளும் அவனுடன் மல்லு கட்டி, ஏய் அப்படி கூப்பிடாதன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் என்றான். அவனும், அப்படி தாண்டா கூப்பிடுவேன், என்ன பண்ணுவ கருங்குரங்கு 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 என அவனை ஏலமிட்டாள் அவள். அப்படி கூப்பிட்ட இப்படி தாண்டி கூட்டுவேன் குள்ள கத்திரிக்கா, கை கால் முளைச்ச குள்ள கத்திரிக்கா என வலிக்கும்படி தலையில் ஒரு குட்டு வைத்தான் மகிழ். அம்மா என மது தொடங்க, பாருங்கம்மா இந்த எருமைய என அவளை போல சொல்லி முடித்து வைத்தான் மகிழ். அப்பா ஆரம்பிச்சிட்டிங்களா, வேற வேலையே இல்லை உங்களுக்கு, எப்ப பாரு சந்தைக்கடை மாதிரி கத்திக்கிட்டு, பேசாம சாப்பிடுங்க 2 பேரும் என வாணி அதட்ட. ஆமா, சாப்பிட்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகாதா இல்லையா, பேசாம சாப்பிடுங்க என ஒரு குரல் வர அந்த திசையில் திரும்பி பார்த்தனர் இருவரும். என்ன நடந்தால் எனக்கு என்ன என்பது போல் தன் சாப்பாட்டில் கண்ணாய் இருந்தான் கவின். டேய் சாப்பாட்டு ராமா, நீ எப்படா வந்த என்றான் ஆச்சரிய குரலில் மகிழ். அவன் வந்ததை யாருமே கவனித்திருக்கவில்லை. அதெல்லாம் மது உன்னை 3 தடவை கருங்குரங்குன்னு ஏலம் விடும் போதே வந்துட்டேன், அலட்டி கொள்ளாமல் சொன்னான் அவன். ஹஹா, எனக்கு சப்போர்ட்டுக்கு கவியண்ணா வந்துட்டானே. அவனையும் தன்னோடு கூட்டு சேர்க்க பார்த்தாள் மது. உங்க வீட்டுல சாப்பாடா இல்ல, ஏண்டா இங்க வந்து உயிரை வாங்குற என்றான் கடுப்பாய் மகிழ். அம்மா சமையல் வாசனை எங்க வீடு வரைக்கும் வந்து என்ன வாவான்னு கூப்பிட்டுச்சுடா, அதான் வந்துட்டேன் என்றான் கவி. அம்மா, ஒரு 4 சுழியத்தை டிஃபன் பாக்ஸ்ல போட்டு இவனை பார்சல் பண்ணி அனுப்புங்கம்மா, முதல்ல போய் தொலையட்டும் என சமையல் அறையில் இருக்கும் அன்னைக்கு குரல் கொடுத்தான் மகள். ஆஹா சார், என் கையில என்ன இருக்குன்னு தெரிஞ்சா இப்படி சொல்ல மாட்டீங்க, வாடா தங்கமேனு கூட்டி மடியிலேயே உட்கார வச்சு கொஞ்சுவ என கையில் இருந்த ஃபைலை அவன் கண்முன்னே ஆட்டி காட்டினான் கவி. அப்படி பெருசா என்னடா இருக்கு அதுல என அலட்சியமாக மகிழும். என்னன்னா இது என ஆர்வமாக மதுவும் ஒரே நேரத்தில் கேட்டனர். நான் இது என்னன்னு சொன்னேன்னு வெய்யு, உன் நொன்னனை கையில பிடிக்க முடியாது என்றான் நீட்டி முழக்கி ஃபைலை மகளின் முகத்துக்கு முன்னே ஆட்டியபடி. சும்மா பில்டப் கொடுக்காம என்னன்னு சொல்லுடா என்றது மகள். உன்னாலு அதான் மச்சி, என் தங்கச்சி, நம்ம அம்மாவோட மருமக, மதுவோட உயிர் தோழி, அதான் யாழ், எங்கே இருக்கா என்ன பண்றாங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதுல இருக்கு என நீட்டி முழக்கி மகளின் பொறுமையை சோதித்தான் கவி. நிஜமாவா, எப்படிடா கண்டுபிடிச்ச என்ன மகளும். நிஜமாகவா, எப்படி நான் கண்டுபிடிச்சிங்க என மதுவும் கோரஸ் பாடினர். அதுக்கெல்லாம் கொஞ்சமாவது மூளை வேணும்டா என பெருமையாக கவி சட்டை காலரை தூக்கி விட்டு கொள்ள, அதான்டா நீ எப்படி கண்டுபிடிச்ச என்றான் மகள் கேலியாக. ஏன் சொல்ல மாட்ட, உனக்காக டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சு கண்டுபிடிச்சேன் பாரு, என்ன சொல்லணும் என்றான் கோபம் போல் முறைப்புடன் கவி. யாரு, நம்ம சுகுமாரா சந்தேகமாய் கேட்டான் மகள். அவனேதான் என்றான் கவி. தொழில் முறையில் இவர்களுக்கு நிறைய எதிரிகள் போட்டியாளர்கள் இருப்பதால் அவர்களால் ஏதேனும் ஆபத்து ஏற்படுகிறதா என்பதை கவனிக்கும் பொறுப்பை டிடெக்டிவ் ஏஜென்சி நடத்தும் அவர்கள் நண்பன் சுகுமாரிடம் ஒப்படைத்திருந்தனர். என்னமோ நீயே கண்டுபிடிச்ச மாதிரி சீன் போடுற, திஸ் கிரெடிட் கோஸ் டு சுகுமார்
என்றவன் அவன் கையில் இருந்த ஃபைலை பிடுங்கிக் கொண்டு வேகமாக அவன் முதுகில் ஒரு அடி வைத்து ஓடிப்போனான். 5 நிமிடங்களில் கையில் ஒரு டிராவல் பேக்குடன் வந்தவன், வாடா போகலாம் என கவினின் கையை பிடித்து இழுத்தான். எங்கடா? அப்பாவி போல் விழி விரித்து கேட்டு வைத்தான் கவி. எங்கேயா? யாழை பார்க்கதான் என்றான் மகிழ். நீ போடா, இங்க உள்ள வேலையை யார் பார்க்கறது? தீபாவளி டைம் வேற என்றான் நம்மட்டு சிரிப்புடன் கவி. அதெல்லாம் மேனேஜர் கோகுல் பார்த்துப்பான், நீ எந்திரி முதல்ல என அவனை பிடித்து இழுத்தான் மகிழ். இருடா, அட்லீஸ்ட் இந்த ஒரு சுழியத்தையாவது சாப்பிட்டு வரேன் என்றவனிடமிருந்த தட்டை பிடுங்கி கொண்டவன், சரியான சாப்பாட்டு ராமண்டா நீ என்றபடியே, அம்மா இருக்க எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு கொடுங்க, இவன் போற வழி முழுக்க தின்னுக்கிட்டே வரட்டும் தின்னி பண்டாரம் என்றான் அம்மாவிடம். கண்டிப்பா யாழை கூட்டிட்டு வந்துடுவேல்ல என்ற மதுவுக்கு, உன் கல்யாணத்துல கண்டிப்பா அவ இருப்பா, நாத்தி முடிச்சு அவ தான் போடுவா, போதுமா என அவள் தலையை கோதி ஆறுதல் கூறி கிளம்பினான் மகள். கவின் ஒரு வழியாக பார்சல் கட்டி வாங்கி கொண்டுதான் அங்கிருந்து கிளம்பினான். அவன் தன் நண்பனை நன்கு அறிந்தவன் ஆதலால் முன்பே தன் துணிகளையும் பேக் செய்து இங்கு எடுத்துக்கொண்டுதான் வந்திருந்தான். இருந்தும் நண்பனிடம் சின்னதாய் ஒரு செல்ல சீண்டல். இவன் சென்று அழைத்ததும் வந்தேனாதா என அவள் பெட்டியை கட்டிவிடுவாளா நினைப்புதான் இருவருக்கும் தொடரும். அடுத்த அத்தியாயம் நாளை கேட்கலாம். கதையை தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.